ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கைட் சேனல். தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எதிர்வரும் 2026 பொங்கலை சிறப்பாக கொண்டாடிடும் பொருட்டு தமிழக மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை வெளியிட்டிருக்காரு. அது என்னங்கிறத பத்தி டீடைல்டா பாத்திரலாம். பொங்கல் ஃபெஸ்டிவல் 2026க்கு தமிழ்நாடு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 எதிர்வரும் பொங்கல் 2026 ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காக ரொக்க பரிசா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த ரொக்க பரிசு 3000 இலங்கை அகதிகள் முகாம்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி கடந்த புதன்கிழமை என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்கன்னா, பொங்கல் 2026க்கு ரைஸ் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு பொங்கல் பரிசா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு அரிசி கார்டு வச்சிருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கும் இலங்கை மறுவாழ்வு முகாம்ல வாழக்கூடிய மக்களுக்கும் பொங்கல் தொகுப்போட ரூபாய் 3000 ரொக்க பரிசா வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மேலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, மக்கள் ரெகுலரா வாங்கக்கூடிய அந்த ரேஷன் கடைகள்லேயே இந்த பொங்கல் பரிசு ரூபாய் 3000 ரொக்கமா வாங்கிக்கலாம். பிளஸ் அதோட பொங்கல் பரிசு தொகுப்பையும் மக்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் இதுக்காக கவர்மெண்ட் ரூபாய் 6936 கோடி ரூபாய் இந்த பொங்கல் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக கவர்மெண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்ப அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ரொக்க பரிசையும் பொங்கல் தொகுப்பையும் இந்த வாரத்திலிருந்தே மக்கள் அவங்க ரெகுலரா வாங்கக்கூடிய ரேஷன் கடையில இருந்து வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி கடந்த 2021ல பொங்கல் பரிசா ரூபாய் 2500 கொடுத்தது தான் அதிகமா இருந்தது. இப்ப இந்த கவர்மெண்ட் இந்த 2026 பொங்கலுக்கு கொடுக்கிற இந்த 3000 தான் இதுவரைக்கும் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பு பரிசுலயே அதிகபட்சமான தொகை. மேலும் 2014ல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது பொங்கல் தொகுப்போட 100 மட்டும் ரொக்கமா கொடுத்திருந்தாங்க. சோ அது இப்ப படிப்படியா உயர்ந்து 2026 பொங்கலுக்கு தமிழக அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை பொங்கல் தொகுப்போட ரூபாய் 3000 உயர்ந்திருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கண்டென்ட் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.